நான் எப்போதுமே சில விஷயங்கள்ல மட்டும் சில வித்தியாசமான யோசனைகளை முன்னெடுப்பவன். இந்த வருடம் தான் சபரிமலை ஐயப்பனுக்கு முதல் முறையா மாலை அணிவித்திருக்கிறேன். எல்லோருமே சொன்னது என்னன்னாக்க, ஒரு 10 மாலை போட்ட சாமிகள கூப்ட்டு வீட்ல ஒரு கன்னி பூஜை நடத்துப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த இடத்துல தோணுனது என்னன்னா, இப்ப நாம கூப்பிடுறோம்னா, நிச்சயமா அவங்க எல்லாருமே அவங்களுடைய இல்லத்திலேயே ஒரு வேளை உணவா இருந்தாலும் திருப்தியா உண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப ஒரு வேளை உணவா இருந்தாலும் அதைக்கூட ஒரு கடினத்தோட, ஒரு ஏக்கத்தோட, இப்படியான ஒரு நல்ல உணவு நாம உண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கக்கூடியவங்க இந்த நாட்ல எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம அலசி ஆராய்ந்து பார்க்கக்குள்ள, ஆதரவற்றவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் சொல்லிட்டு நெறைய பேர் இந்த உலகத்துல பெரும் கடினத்தோடு, கடினம்னா எதுக்கு தெரியுமா? சம்பாரிக்கிறதுக்கு இல்ல, ஊதியம் பெறுவதற்கு இல்ல, ஒருவேளை உணவிற்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கிறவங்களுக்கு நாம உணவு வழங்குவோம். நாம அவங்களுக்கு உணவு வழங்கணும்னா, ஐயப்பனுடைய பரிபூரண அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லிட்டு, நான் தேர்ந்தெடுத்த இடம் தான் கடலூர்ல இருக்கக்கூடிய ஒரு மனநல காப்பகம். நண்பர் ஜெகன் அவர்கள்ட்ட நான் சொன்ன இந்த விஷயத்த. உடனே ஜெகன் என்ன பண்ணாப்புலன்னா, "அண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க ஒரு இடம் இருக்குது. நீங்க வாங்க அண்ணன்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு போனாப்புல. நான் அங்க தேவனாப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய ஒரு மனநல காப்பகத்துக்கு போனேன். அங்க 100ற்கும் மேற்பட்டோர். ஏறத்தாழ நம்மளுடைய அப்பா வயசு, அம்மா வயசு, நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய முதியோர் வயசுன்னு சொல்லிட்டு எல்லா வயசுல உள்ளவங்களுமே 100ற்கும் மேற்பட்டோர் இருந்தாங்க. அந்த 100 பேருக்கும் என்னுடைய கையாலயும், என் கூட வந்தவங்க கையாலயும் சாப்பாடு குடுத்து, வயிறார அவங்க சாப்பிட வச்சு, அதே இடத்துல உட்காந்து நானும் சாப்பிட்டு, என்னுடைய கன்னி பூஜையா நான் அந்த இடத்துல அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டதுல நிறைவு பெற்றிருக்கிறேன். இப்படியான சின்ன சின்ன மாற்று யோசனை கூடிய விஷயம் தான் நம்ம மனசுல பரிபூரணமான ஒரு பேரன்ப ஏற்படுத்தும். எனக்கு இன்றைய தினம், அதாவது நான் இந்த வருஷம் போட்டிருக்கிற மாலை, எனக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தோஷத்த குடுத்துருக்குது. அந்த இடத்துல அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டது, என் வாழ்க்கையிலேயே எனக்கு மறக்க முடியாத மிகப்பெரிய மகிழ்ச்சிய குடுத்துருக்குது. எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே இந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்கள சற்று மாற்றி யோசிச்சு, உங்களுடைய அருகாமையில இருக்கக்கூடிய இல்லங்கள்ல உணவு குடுங்க. நன்றி, வணக்கம்.